Praise Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. ஹalleluya 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 ஹalleluya. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். எங்களை நன்மை எல்லாம் நமக்கு கொடுக்கிறோம். இறங்கும் 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 ஐயா. இந்த பிரசன்னத்தாலும் இந்த அபிஷேகத்தாலும் இந்த வல்லமையால் எங்களை ஆட்கொள்ளும். எங்களை சுற்றி மதிசூரன் எங்களை சூழ்ந்து காத்துக்கொள்ளும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. எங்களை அன்போடு நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான தகப்பனே, மன மகிழ்ச்சியான இந்த காலை நேரத்திற்காக, இந்த பரிசுத்தமான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி உமது சமூகத்திலே கூடி வந்திருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் வல்லமுள்ள கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவார்த்தை பகுதி முழுவதையும் என் தேவன் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. கூடி வந்திருக்கிற பிள்ளைகள் இறைவார்த்தை கேட்க வாஞ்சியோடு காத்திருக்கிற இதயங்களை உமது ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பி இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆவியானவருடைய வல்லமையை தருவீராக. வார்த்தை வழங்க நிற்கிற அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். என் வாயிலிருந்து கொண்டு பேசும் பரிசுத்த நானாக அல்லாமல் இயேசு சுவாமி அடிமையின் வாயிலிருந்து நீர் பேசுவீராக. என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள் என்ற தலைப்பில் இப்பொழுது உங்களுக்கு நான் நற்செய்தியை பறைசாற்ற வருகின்றேன். ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் முறையாக மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்பதற்காக மனிதனாக பிறந்தார். அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்கு இறுதி தீர்ப்பு வழங்குவதற்காக அதிசீக்கிரத்தில் வரவிருக்கின்றார். அவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமான வாழ்வு வாழுங்கள். ஒளியின் மக்களாக வாழுங்கள். அப்பொழுது நீங்கள் ஆண்டவரை எந்த நேரத்திலும் சந்திக்க ஆயத்தமாக இருப்பீர்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 வாசிக்க கேட்போம். யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். மீண்டும் இயேசு மக்களைப் பார்த்து, உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார். Praise the Lord. Praise the Lord. நம் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்று சொல்கின்றார். அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானே உலகின் ஒளி என்று சொன்னவர் மத்தேயு 5:14 நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் என்று சொல்கின்றார். நீங்கள் ஒவ்வொருவரும் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். மலைமேல் வைத்த பட்டணம் மறைவாக இருக்க முடியாது என்றும் சொல்கின்றார். ஆகவே பிரியமானவர்களே, கிறிஸ்துவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நம் ஆண்டவரும் நம் மீட்பரும் நம் தலைவரும் நம் அரசரும் உலகின் ஒளியுமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து வாழ்ந்தால், அவரோடு அவரில் அவருள் நாம் வாழ்ந்தோம் என்றால், நாம் ஒளியில் நடப்பவர்களாவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல் நாமும் ஒளியின் மக்களாக இருப்போம். அப்பொழுது இருள் நம்மை நெருங்கவே முடியாது. இருளுக்கு அதிபதியான சாத்தான் நம்மிடம் கிட்ட வரவே முடியாது. பாவங்களும் பாவ நாட்டங்களும் நம்மை தொடவே முடியாது. பெரியமானவர்களே, நம்மை சோதிக்க வரும் சாத்தான் இயேசு கிறிஸ்துவை போல நாமும் ஒளியின் மக்களாக இருப்பதை பார்த்து ஓட்டமாக ஓடிவிடுவான். அவன் நம்மை நெருங்கி வரவே மாட்டான். ஆகவே எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஒளியாம் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவசித்து அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அவர் மீது உள்ள விசுவாசத்தில் வேரூன்றி நில்லுங்கள். பாவமில்லாத பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். அப்பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த நேரத்தில் வந்தாலும் நீங்கள் அவரை சந்திக்க ஆயத்தமாக இருப்பீர்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இயேசுவை பின்தொடர்பவர்களாக இருக்கிறீர்கள் என்றால், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தது போல், நீங்களும் இறை சித்தம் செய்வதிலே கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். கடவுளின் கோயிலாக இருக்கும் நீங்கள் உங்கள் உள்ளத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுப்பீர்கள்.
பரிசுத்தமான வாழ்வு வாழ்ந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதிலும், இருளில் வாழும் மக்களை ஒளியாம் இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து வருவதிலும், நற்செய்தியை வல்லமையோடு பறைசாற்றி இறையாட்சியை கட்டி எழுப்புவதிலும் நீங்கள் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். இரவு பகலாக அதற்காக நீங்கள் உழைப்பீர்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக, உங்கள் பர்சனல் காட், அவர் உங்களுடைய ஆண்டவராகவும் மீட்பராகவும் விசுவசித்து ஏற்றுக்கொண்டு, அவர் ஒருவரை மாத்திரம் ஆராதியுங்கள். அவர் ஒருவருக்கு மாத்திரம் பணிவிடை செய்யுங்கள். அப்பொழுது பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பீர்கள். ஆண்டவர் அதிசீக்கிரத்தில் வரப்போகிறார். அவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். பிரைஸ் லார்ட், Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து அவரை உங்கள் சொந்த இரட்சகராக, உங்கள் ஆண்டவரும் மீட்பருமாக ஏற்றுக்கொண்டு, அவர் ஒருவரை மட்டும் ஆராதியுங்கள். அவர் ஒருவருக்கு மாத்திரம் பணிவிடை செய்யுங்கள். பரிசுத்தமான வாழ்வு வாழுங்கள். அப்பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த நேரத்தில் வந்தாலும் நீங்கள் அவரை எதிர்கொள்ள, அவரை வரவேற்க ஆயத்தமாக இருப்பீங்கள். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. மத்தேயு நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நெறிகேடு பெருகுவதால் பலருடைய அன்பு தணிந்து போகும். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது 2ஆம் வருகைக்கு முன்பாக நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் பட்டியலிட்டு காட்டுகின்றார். தீர்க்க தரிசனமாக உரைக்கின்றார். அதிலே ஒன்று 24:12 மத்தேயு நற்செய்தியிலே, இறுதி காலத்திலே நெறிகேடு பெருகுவதால் மனித இதயத்தில் அன்பு வற்றி போகும் என்று சொல்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் அதைதான் பார்க்கிறோம். நெறிகேடு பெருகி இருப்பதை, எங்கு பார்த்தாலும் தீமை, தீமை தலைவிரித்தாடுவதை, பல விதத்தில் பாவம், பாவத்தினுடைய உக்கிரமம் இந்த நாட்களிலே தலைவிரித்தாடுவதை நாம் பார்க்கிறோம். மனித இதயத்தில் அன்பு நிச்சயமாக வற்றி போய்விட்டது என்பதை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்வோம் பிரியமானவர்களே. மனித இதயத்திலே அன்பு வற்றி போய் இருக்கிற இந்த காலகட்டத்தில் வாழ்கின்ற நாமோ, நம் இதயத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. நம் ஆண்டவருக்கு பிரியமானதையே நாம் சிந்திக்க வேண்டும். நம் ஆண்டவருக்கு பிரியமானதையே நாம் பேச வேண்டும். நம் ஆண்டவருக்கு பிரியமானதையே நாம் செய்ய வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழு இதயத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு உள்ளத்தோடும், முழு ஆற்றலோடும் அன்பு செய்து அவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். அவர் எப்பொழுது வந்தாலும் அவரை வரவேற்க நீங்கள் ஆயத்தமாகுங்கள். ஆண்டவரை நீங்கள் முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு அன்பு செய்கிறீர்கள் என்றால், உங்களுக்கு அடுத்திருப்பவர்களையும் நீங்கள் அன்பு செய்ய வேண்டும். நீங்கள் எப்படி உங்களையே அன்பு செய்கிறீர்களோ, அதேபோல் உங்களுக்கு அடுத்திருப்பவர்களையும் நீங்கள் அன்பு செய்யுங்கள். அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். கைமாறு கருதாமல் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். தேவையில் இருப்பவர்களுக்கு உங்களிடம் உள்ளதை தாராளமாக கொடுத்து உதவுங்கள் பிரியமானவர்களே. தனிமையில் இருப்பவர்களை சந்தியுங்கள். அவர்களுக்கு ஆறுதலான, தேறுதலான, அன்பான, நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகளை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்தி அவர்களை ஆற்றி தேற்றுங்கள். ஆற்றி தேற்றி அவர்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்து ஒளியாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர்களை வழிநடத்துங்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் வாழ்கிற காலகட்டம் மிகவும் பிஸியான காலகட்டம். காலை தூங்கி எழும்போது முதல் இரவு படுக்கைக்கு போகும் வரை பரபரப்பாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எல்லாரும், சிறு பிள்ளைகளிலிருந்து முதியவர்கள் வரைக்கும், காலை முதல் மாலை வரைக்கும் பரபரப்பாக ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள். சற்று நீங்கள் இப்படி ஓடுவதை, பரபரப்பாக ஓடுவதை நிறுத்திவிட்டு விழுந்து கிடக்கிற உங்கள் சகோதர சகோதரிகளை தூக்கி எடுங்கள் பிரியமானவர்களே. அவர்களிடம் சென்று அவர்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்துங்கள். அவர்களுக்கு உறுதுணையாக இருங்கள். அன்போடும் இரக்கத்தோடும் கனிவோடும் அவர்களுடைய தேவைகளை சந்தியுங்கள். நீங்கள் வலக்கையால் செய்வது இடக்கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி நம் ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகவே விழுந்து கிடக்கிற உங்கள் சகோதர சகோதரிகளை நீங்கள் தூக்கி நிறுத்தும் பொழுது, அவர்களுக்கு அன்போடும் கனிவோடும் பாசத்தோடும் அவர்களை பராமரித்து நீங்கள் பாதுகாக்கும் பொழுது, பணிவிடை செய்யும் பொழுது ஆண்டவர் இயேசுக்கே நீங்கள் பணிவிடை செய்கின்றீர்கள். அதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 25:40 சொல்கின்றார். சின்னம் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்கின்றீர்கள் என்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, சின்னம் சிறியவர்கள், எளியவர்கள், ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், சமுதாயத்தால் ஓரம் தள்ளப்பட்டவர்கள், வியாதியாயிருப்பவர்கள், முதுமையில் இருப்பவர்கள், இவர்களை நீங்கள் சந்தித்து அவர்களுக்கு நீங்கள் செய்கிற உதவி எல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே செய்ததாகும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.
விண்ணக இன்பத்தையே, பரலோக வாழ்வையே உங்களுக்கு பரிசாக கொடுப்பார். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா, அல்லேலூயா. 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 வாசிக்க கேட்போம். யோவான் எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள். ஒளியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில்தான் இருக்கின்றனர். தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு கொள்வோர் ஒளியில் நிலைத்திருக்கின்றனர். இடறி விழவைக்கும் எதுவும் அவர்களிடம் இல்லை. தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர், இருளில் நடக்கின்றனர். அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டது. பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்வு வாழ்ந்து ஏராளம் தான தர்மங்கள் செய்து நற்செயல்கள் செய்து அதிகாலையில் எழுந்து வல்லமையோடு ஆண்டவரை துதித்து போற்றி பாடி புகழ்ந்து இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்கி நற்செய்தியை வல்லமையோடு பறைசாற்றி இறை ஆட்சியை கட்டி எழுப்பி அநேக ஆத்மாக்களை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தி சாட்சிய வாழ்வு வாழ்ந்து கொண்டு நான் ஒளியில் இருக்கிறேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் சகோதர சகோதரிகளை நீங்கள் வெறுப்பீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் இருளில் தான் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இருளில் தான் இருக்கிறீர்கள், அதாவது சாத்தானோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, நீங்கள் இருளில் இருக்கிறீர்கள், இருளில் நடக்கிறீர்கள். எங்கு இருக்கிறீர்கள், எங்கு செல்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள் என்று உங்களுக்கே தெரிவதில்லை. ஏனென்றால் இருளின் அதிபதியாகிய சாத்தான் உங்கள் அறிவு கண்களை குருடாக்கி விட்டான் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். இந்த நேரத்திலே ஆண்டவரிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேளுங்கள். ஒளியின் அரசராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். இருளின் ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டுங்கள். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா, அல்லேலூயா. 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 ஒளியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு சகோதர சகோதரிகளை வெறுப்பவர்கள் இருளில் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் வாசித்து தியானித்தோம். இருளில் தான் இருக்கிறார்கள், அதாவது சாத்தானோடு இருக்கிறார்கள் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு சகோதர சகோதரிகளை வெறுக்கிறவர்களே, இப்பொழுதே நீங்கள் மனம் திரும்புங்கள். உங்கள் முகமூடிகளை கிழித்தெறியுங்கள். நல்லவர்கள் போல் நடிப்பதை நிறுத்துங்கள். நீங்கள் உண்மையில் யாராக இருக்கிறீர்களோ அதே போல் நீங்கள் வெளியிலும் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, பேராசை கொண்டு உங்கள் உடன்பிறப்புகளுடைய உடைமைகளையும் உரிமைகளையும் அபகரித்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் உடல் உங்களுக்கு சொந்தம் அல்ல, ஒளியாம் இயேசு கிறிஸ்துவுக்கே சொந்தம் என்பதை உணர்ந்து நீங்கள் இருளில் செய்யும் எல்லா பாவங்களையும் வேரோடு பிடுங்கி எறியுங்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் குடியிருப்பார். குருடாயிருக்கும் உங்கள் கண்கள் ஒளிபெற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக ஜெபியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி உங்களை பாவ உணர்வுக்கு வழிநடத்துவார். பாவ அறிக்கை செய்து நீங்கள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வீர்கள். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய, அவர்கள் உங்களுக்கு எதிராக ஏதாவது தீமை செய்திருந்தால், உங்களுக்கு எதிராக அவர்கள் ஏதாவது பாவம் செய்திருந்தால் அவர்களை முழுமனதோடு மன்னியுங்கள். பிரியமானவர்களே, உங்கள் சகோதரர்களை முழுமனதோடு மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்களை அன்பு செய்யுங்கள். அன்பாண்டவர்களே, நாம் இறுதி காலத்தில் இருக்கிறோம். இனி காலம் செல்லாது. ஒருவரை ஒருவர் மனதார மன்னியுங்கள். குடும்பம் குடும்பமாக சமாதானமாகுங்கள். குடும்பம் குடும்பமாக ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். குடும்பம் குடும்பமாக ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். அவர் அதிசீக்கிரத்தில் வரப்போகின்றார். விழித்தெழுந்து ஆயத்தமாகுங்கள். ஆண்டவரை சந்திக்க புறப்படுங்கள். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. Hallelujah. வாசிக்க கேட்போம். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். பிரியமானவர்களே, இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு எதிராக யாராவது தீமை செய்திருந்தால் அவர்களை முழுமனதோடு மன்னியுங்கள், அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்களை அன்பு செய்யுங்கள், அவர்களுக்கு நல்லது செய்யுங்கள் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, இதுதான் நிபந்தனை. மத்தேயு 6:14-14 இப்படியே வாசிக்கின்றோம். உங்கள் உள்ளத்திலே கோபம், எரிச்சல், வெறுப்பு, கசப்பு, வீண் கூச்சல், சண்டை சச்சரவு, பழிச்சொல், பழிவாங்கும் எண்ணம், மன்னியாத மனநிலை இவை இருக்கவே கூடாது. பிரியமானவர்களே, இவை எல்லாவற்றையும் நீங்கள் வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். உங்களுக்கு யாராவது தீமை செய்திருந்தால், உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களை துன்புறுத்தி இருந்தால், உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்தியிருந்தால், உங்களை அவமதித்திருந்தால், இழிவுபடுத்தியிருந்தால்
மனமார மன்னியுங்கள், முழுமையாக மன்னியுங்கள். 7 முறை அல்ல 70 முறை மன்னியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நிபந்தனையற்ற விதமாக நம்மை மன்னிக்கச் சொல்லியிருக்கின்றார். வேற வழியே இல்லை பிரியமானவர்களே. முழுமனதோடு உங்களுடைய சகோதர சகோதரிகளை மன்னியுங்கள். உங்களுக்கு எதிராக அவர்கள் செய்த தீமை எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள். அவர்களை அன்பு செய்யுங்கள். அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அவர்களோடு சமாதானமாகுங்கள். இது மிகவும் முக்கியம். நீங்கள் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாகுகிறீர்களா? அவரை சந்திக்க ஆவலாக இருக்கிறீர்களா? பரலோகம் போக ஆசையாக இருக்கிறீர்களா? உங்கள் சகோதர சகோதரிகளை முழுமையாக மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்பு செய்யுங்கள். செத்தாலும் அவர்களை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் சபதம் எடுத்து அதே மனநிலையில் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் பரலோக ராஜ்யத்தை இழப்பது உண்மையிலும் உண்மை என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். சகோதர சகோதரிகளை முழுமையாக மன்னியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், அன்பு செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 நம் முற்பிதா யாக்கோபின் மகன் யோசேப்பை பற்றி நமக்கு எல்லோருக்கும் தெரியும். யோசேப்பு பரிசுத்தவானாக இருந்தார். கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த வாழ்க்கை வாழ்ந்தார். தந்தையால் மிகவும் அதிகமாக அன்பு செய்யப்பட்டார். இதைக் கண்ட அவருடைய சகோதரர்கள் பொறாமைப்பட்டு அவருக்கு ஏராளம் தீமை செய்தார்கள். மிகவும் அதிகமாக அன்பு செய்த தந்தையிடமிருந்து அவரை பிரித்தார்கள். ஒரு கொடிய மிருகம் உங்கள் மகனை தின்றுவிட்டது என்று சொல்லி தந்தையிடம் பொய் சொன்னார்கள். 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மாயிலரிடம் அவரை விற்று போட்டார்கள். இஸ்மாயிலர்கள் அவரை எகிப்துக்கு கொண்டு போய் எகிப்தின் அரசு அலுவலன் போத்திபார் வீட்டிலே அடிமையாக விற்றார்கள். போத்திபார் வீட்டிலே அடிமையாக மிகவும் அடக்கத்தோடும் தெய்வ பயத்தோடும் வேலை செய்து கொண்டு வந்த இந்த யோசேப்பை போத்திபாரின் மனைவி பாவத்திற்கு இழுத்தாள். இவர் இசையாததால் அவர் மீது வீண் பழி சுமத்தி அவரை சிறையிலே அடைக்கச் செய்தாள். இவை எல்லாவற்றிலும் யோசேப்பு ஆண்டவரோடு இருந்தார். ஆண்டவரும் யோசேப்போடு இருந்தார். காரணம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? யோசேப்பு இவர்கள் எல்லாரையும் மன்னித்தார். தன் சகோதரர்களை மன்னித்தார். பொத்திபாரின் மனைவியை மன்னித்தார். எல்லோரையும் அவர் மன்னித்தார். அவருடைய உள்ளத்திலே வெறுப்போ, கசப்போ, எரிச்சலோ, கோபமோ, மன்னியாமையோ, பழிவாங்கும் குணமோ இல்லவே இல்லை பிரியமானவர்களே. அதனால்தான் ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பும் ஆண்டவரோடு இருந்தார். ஆண்டவர் யோசேப்போடு இருந்து அதிகாரிகளின் கண்களிலே அவருக்கு தயவு கிடைக்கச் செய்தார். ஏற்ற காலத்தில் ஆண்டவர் யோசேப்பை எகிப்தின் ஆளுநனாக உயர்த்தினார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பார்த்தீர்களா? வெறுப்பு, கோப, வைராக்கியம் இல்லாமல் மன்னித்து மற்றவர்களை ஆசீர்வதித்த இந்த யோசேப்பை ஆண்டவர் எகிப்தின் ஆளுநனாக உயர்த்தினார். அவர் ஆளுநனாக இருக்கும் பொழுது எகிப்திலே நாடு முழுவதும் பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. கானான் தேசத்தில் கூட பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது யோசேப்பின் சகோதரர்கள் தானியம் வாங்குவதற்காக எகிப்திற்கு கடந்து வருகிறார்கள். யோசேப்பின் முன் நிற்கிறார்கள். தங்களுடைய சகோதரன் யோசேப்பு தான் ஆளுநன் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. யோசேப்பு அவர்களை அடையாளம் கண்டு கொண்டார். ஆனால் யோசேப்பு அவர்களை வெறுக்கவில்லை. அவர்களை பழிவாங்கவில்லை. அன்போடு அவர்களை வரவேற்றார், உபசரித்தார். அவர்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் செய்தார். அதோடு கூட தன்னுடைய சகோதரர்களையும் சகோதரருடைய குடும்பங்களையும் பஞ்சகாலம் முழுவதும் உணவளித்து அவர் வாழ்வளித்தார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரை சந்திக்க வேண்டும், அவரோடு கூட விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறீர்கள். யோசேப்பை போல் நீங்கள் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆண்டவர் எப்பொழுதும் உங்களோடு இருக்க வேண்டும். ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். யோசேப்பை போல் ஆண்டவரால் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் உங்கள் உள்ளத்திலே வெறுப்பு, கசப்பு, மன்னியாமை, எரிச்சல், கோபம், பழிவாங்கும் குணம் இவை எதுவுமே இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. இவை அனைத்தையும் வேரோடு பிடுங்கி எறியுங்கள். உங்களுக்கு தீமை செய்தவர்களை உளமாற மனமாற மன்னியுங்கள். அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அப்பொழுது நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். ஆண்டவர் யோசேப்போடு இருந்தது போல் உங்களோடும் கூட இருப்பார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. திருத்தூதர்கள் பணி 8ஆம் அதிகாரத்திலே இந்த நிகழ்வை நாம் வாசிக்கின்றோம். பேதுருவும் யோவானும் இறையாட்சி நற்செய்தியை போதித்து மக்கள் மீது செபிக்கையிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குவதை சீமோன் என்கிற மந்திரவாதி காண்கின்றான். சீமோன் மந்திரவாதி பேதுருவை அணுகி, எனக்கு பரிசுத்த ஆவியாகிய கொடையை எனக்கு கொடும், நான் ஏராளம் பணம் கொடுக்கிறேன் என்று சொல்லி பணம் கொடுக்க கூட அவன் முன்வந்தான். பேதுரு அவனை பார்த்து, நீ கடவுள் பார்வையில் நேர்மையற்றவனாக இருக்கிறாய், மேலும் நீ கசப்பு நிறைந்த உள்ளத்தினாய் தீமைக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாய் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, மனக்கசப்பு, கோபம், எரிச்சல், பழிவாங்கும் குணம் கடவுள் முன்னிலையிலே நம்மை நேர்மையற்றவர்களாக மாற்றும், அருவருக்கு தக்கவர்களாக நம்மை மாற்றும்.
நீங்கள் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாகிறீர்களா? மெய்யாகவே நீங்கள் ஆயத்தமாகிறீர்கள் என்றால், உங்கள் உள்ளத்திலே உண்மையும், நீதியும், அன்பும், சமாதானமும், இரக்கமும், கருணையும், அறிவும், மன்னிக்கும் மனப்பான்மையும் நிறைவாக இருக்கும். அது வழிந்து ஓடும் பிரியமானவர்களே. ஆகவே ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாயிருக்கிற நீங்கள், ஆண்டவரை சந்திக்க ஆவலாயிருக்கிற நீங்கள், உங்கள் உள்ளத்திலிருந்து வெறுப்பு, கசப்பு, மன்னியாமை, பிறர் மீது சந்தேகப்படுவது, இப்படி போன்ற கொடிய பாவங்களை வேரோடு பிடுங்கி எறியுங்கள். அப்பொழுது நிச்சயமாக நீங்கள் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாவீர்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை மிகவும் அண்மையில் வந்துவிட்டது. பிரியமானவர்களே, அவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். பரிசுத்தமான வாழ்வு வாழுங்கள். அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை வல்லமையோடு போற்றி துதியுங்கள். ஏராளம் தான தர்மம் செய்யுங்கள். அசதியாய் இராதீர்கள். உறக்கத்திலிருந்து எழுங்கள். விழித்திருந்து ஜெபியுங்கள். வரவிருக்கிறவர் அதிசீக்கிரத்தில் வந்து விடுவார். அவரை சந்திக்க ஆயத்தமாவோம். Praise the Lord. Praise the Lord. ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், வருகைக்காய் காத்திருக்கின்றேன், எப்போது வருவீரையா? இறுதி காலம் இதுவே என அறிந்து கொண்டேன் நிச்சயமாய், இறுதி காலம் இதுவே என அறிந்து கொண்டேன் நிச்சயமாய். உறக்கத்தில் இருந்து நான் உமை காண விழித்துக் கொண்டேன், உறக்கத்தில் இருந்து நான் உமை காண விழித்துக் கொண்டேன். வரவேண்டும் வரவேண்டும் விரைவாகவே, வழி மேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். வரவேண்டும் வரவேண்டும் விரைவாகவே, வழி மேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், வருகைக்காய் காத்திருக்கின்றேன், எப்போது வருவீரையா? Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே ஒரு உவமையை சொல்கின்றார். அங்கே மணமகனை வரவேற்க மணமகளின் தோழியர் 10 கன்னியர்கள் ஆயத்தமானார்கள். அதிலே 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். இந்த முன்மதி உடையவர்கள் விளக்கும் எடுத்துக்கொண்டார்கள். விளக்கோடு கூட ஒரு கலயத்திலே கூடுதல் எண்ணெயும் எடுத்துக்கொண்டார்கள். அறிவிலிகள் விளக்கு மாத்திரம் எடுத்துக்கொண்டு மணமகனை சந்திக்க புறப்பட்டார்கள். மணமகன் வர காலதாமதம் ஆகவே எல்லோரும் அயர்ந்து உறங்கி விட்டார்கள். நள்ளிரவில் இதோ மணமகன் வருகிறார், அவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள் என்று குரல் ஒலிக்கின்றது. அப்பொழுது என்ன நடந்தது என்று சொல்லி இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். அப்போது அறிவிலிகள் முன்மதியுடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதியுடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டுச் சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்திற்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. மணமகனை வரவேற்க காத்திருந்த இந்த 10 பெண்களுள் 5 பேர் மட்டும் மணமகனோடு மண்டபத்திற்குள் நுழைய மணவிருந்தில் பங்கு பெற்கும் பாக்கியத்தை பெற்றார்கள். இந்த 5 பேரும் முன்மதியுடையவர்கள். இந்த 5 பேரும் விளக்கோடு கூடுதல் எண்ணெயும் எடுத்துக்கொண்டு சென்றவர்கள். அதனால்தான் மணமகன் வர காலம் தாழ்த்தவே அவர்கள் எல்லோரும் உறங்கி இருந்தாலும் கூட
தாமதமாய் வருகிற மணமகனை வரவேற்க குரல் ஒலித்த பொழுது அவங்க எழுந்து தங்களுடைய அடைந்து போகும் தருவாயில் இருந்த விளக்குகளை சரி செய்து கூடுதல் எண்ணெயை ஊற்றி அவர்கள் எரிகின்ற விளக்கோடு மணமகனோடு சேர்ந்த மண்டபத்திற்குள் அவர்கள் பிரவேசித்தார்கள். வரவேற்பு நிகழ்ச்சியிலும் திருமண விருந்திலும் அவர்கள் பங்கு கொண்டார்கள். இந்த 5 முன்மதி உடையவர்களும் உன்னத வல்லமையால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அதிமிக வாஞ்சையோடும் ஆர்வத்தோடும் மணமகனை வரவேற்க காத்திருந்தார்கள். அவர்கள் உறங்கிவிட்டாலும் அவர்களுடைய இதயம் விழிப்பாக இருந்தது பிரியமானவர்களே. அதனால்தான் மணமகன் வந்துவிட்டார் என்ற குரல் சத்தம் கேட்டதும் உடனே எழுந்து தங்களுடைய விளக்குகளை தயார் செய்து கொண்டு மணமகனோடு கூட மண்டபத்திற்குள் நுழையும் பாக்கியம் பெற்றார்கள். மண விருந்திலும் உபசரிப்பிலும் அந்த திருமண விழாவிலும் பங்கேற்கும் மகிழ்ச்சியும் அந்த பாக்கியத்தையும் அவர்கள் பெற்றார்கள். ஆயத்தமில்லாமல் இருந்த அந்த 5 அறிவிலிகளான கன்னியர்கள் மிகுந்த வருத்தத்தோடு அவர்கள் சென்று விட்டார்கள். கதவு அடைக்கப்பட்டது. கதவை தட்டுகிறார்கள். உங்களை எனக்கு தெரியாது என்று சொல்லி மணமகன் உள்ளிருந்து குரல் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, காலம் நிறைவேறிவிட்டது. வரவிருக்கிறவர் சீக்கிரம் வந்து விடுவார். நாமும் ஆயத்தமாக வேண்டும். பிரியமானவர்களே, அந்த 5 அறிவிலிகளைப் போல மந்தபுத்தி உள்ளவர்களாக அசதியாய் இராதீர்கள். எப்பொழுதும் விழிப்போடு, எப்பொழுதும் ஆண்டவருக்காக ஆயத்தமாகிற ஒரு நிலைமையோடு நீங்கள் இருக்க வேண்டும். உன்னத வல்லமையால் நிரப்பப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பி உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் மணமகனாகி இயேசு கிறிஸ்துவை வரவேற்க நீங்கள் காத்திருக்க வேண்டும். உங்களுடைய முழு உள்ளத்தோடு, முழு வலிமையோடு, முழு ஆற்றலோடு விழித்திருந்து ஜெபியுங்கள். அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை துதியுங்கள். வேதம் வாசித்து தியானியுங்கள். ஏராளம் நற்செயல்களை செய்யுங்கள். அப்பொழுது மணமகன் எந்த நேரத்தில் வந்தாலும் அவரோடு கூட நீங்கள் வான்வீட்டிற்குள் பிரவேசிக்க ஆயத்தமாவீர்கள். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கட்டும். அப்பொழுது ஆண்டவர் இயேசு எந்த நேரத்தில் வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பீர்கள். என்றென்றும் நித்தியம் நித்தியமாக ஆண்டவரோடு மகிழ்ந்து இன்பத்தில் திளைத்திருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. யோபு ஆகமம் 18ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்களை வாசிப்போம். தீயவரின் ஒளி அணைந்து போம், அவர்களது தீக்கொழுந்து எரியாது போம். அவர்களின் கூடாரத்தில் ஒளி இருளாகும், அவர்கள் மீது ஒளிரும் விளக்கு அணைந்து போம். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, கட்டளைகளை உதாசீனப்படுத்தி உலகத்தின் மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு துணிகரமாக பாவத்திற்கு மேல் பாவம் செய்கிறவருடைய விளக்கம், பாவ வழியில் பணம் சம்பாதிப்பவருடைய விளக்கம், ஐம்பெரும் ஆசைகளுக்கு அடிமைப்பட்டு பாவத்திற்கு மேல் பாவம் கட்டிக்கொள்வருடைய விளக்கம், பொறாமையின் உச்சக்கட்டத்தில் சகோதர சகோதரிகளை வஞ்சித்து அவருடைய உடைமைகள் உரிமைகளை பறித்து கொண்டு அவருடைய விளக்கை அணைக்க முயற்சிக்கிறவர்களுடைய விளக்கும் காரிருள் வேளையில் அணைந்து போகும் என்று சொல்லி வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்கின்றது. ஆகவே பிரியமானவர்களே, எச்சரிக்கையாக இருங்கள். நான் பட்டியலிட்ட இந்த பகுதிகள் எல்லாம் கட்டளைகளை உதாசீனப்படுத்தி கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்வது, பண ஆசை பிடித்து பாவ வழியில் பணம் சம்பாதிப்பது, ஐம்பெரும் ஆசைகளுக்கு அடிமைப்பட்டு கிடப்பது, சகோதர சகோதரிகளை வஞ்சிப்பது, இப்படிப்பட்ட பாவங்களுக்கு நீங்கள் அடிமைப்பட்டு இருந்தீர்கள் என்றால் காரிருள் வேளையில் உங்கள் விளக்கு அணைந்து போகும். உங்கள் கூடாரத்தில் இருள் ஆட்சி செய்யும். அதாவது சாத்தான் உங்கள் கூடாரத்தில் ஆட்சி செய்வான். சாத்தான் உங்களை ஆட்கொண்டு உங்களை எரி நரகத்தில் தள்ளி விடுவான். அன்பார்ந்தவர்களே, உங்கள் அகக்கண்களை குருடாக்கி சாத்தான் உங்களை எரி நரகத்தில் தள்ளாதபடி சாத்தானை எதிர்த்து நீங்கள் போராட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது உறுதியான விசுவாசம் கொண்டவர்களாக நீங்கள் சாத்தானை எதிர்த்து போராட வேண்டும். பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் எது நல்லது, எது கெட்டது, எது ஒளி, எது இருள் என்கிற வித்தியாசம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆவியானவர் உங்கள் அகக்கண்களை திறக்க, உங்கள் அகக்கண்களுக்கு ஒளியூட்ட, ஒளிக்கும் இருளுக்கும் உள்ள வித்தியாசத்தையும், நல்லது எது தீயது என்கிற வித்தியாசத்தையும் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். அப்பொழுது உங்கள் விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது வந்தாலும் உங்கள் உள்ளம் மகிழ்ந்திருக்கும். அவரோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாயிருப்பீர்கள். பிரியமானவர்களே, உங்கள் விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கட்டும். ஆண்டவர் இயேசு அண்மையில் வந்துவிட்டார். தயாராகுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நீதிமொழிகள் 20:20. தாயையும் தந்தையும் சபிக்கிறவனின் விளக்கு காரிருள் வேளையில் அணைந்து போகும். பிரியமானவர்களே, என்ன ஒரு
பயங்கரமான ஒரு வசனம் என்று பாருங்கள். தாயையும் தந்தையும் சபிக்கிறவர்களுடைய விளக்கு காரிருள் வேளையில் அணைந்து போகும். திருப்பி சொல்லுங்க பாகும். தாயையும் தந்தையும் சபிக்கிறவர்களுடைய விளக்கு காரிருள் வேளையில் அணைந்து போகும். அன்பார்ந்தவர்களே, இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இறை மக்களே, தேவ பிள்ளைகளே, உங்கள் பெற்றோரை ஒருபோதும் சபிக்காதீர்கள். அவர்களுடைய உரிமைகளையும் உடைமைகளையும் பறித்து கொண்டு அவர்களை பட்டினி போட்டு சாகடிக்காதீர்கள். உங்கள் பெற்றோருடைய தேவைகளை சந்திக்காமல் உங்களிடம் அவர்கள் ஏதாவது கேட்டால் தங்கள் தேவையின் பொருட்டு அவர்களை அடித்து உதைத்து கொடுமைப்படுத்தாதீர்கள். உங்கள் பெற்றோர் வயது முதிர்ந்த காலத்தில், தள்ளாடுகின்ற காலத்தில் ஒன்றும் இயலாமல் இருக்கும் பொழுது அவர்களை கொண்டு போய் காப்பகங்களிலும் முதியோர் இல்லத்திலும் தள்ளிவிடாதீர்கள். பிரியமானவர்களே, உங்கள் தாய் தந்தையை சபிக்காதீர்கள். உங்கள் தாய் தந்தையை நீங்கள் சபித்து கொடுமைப்படுத்தினீர்கள் என்றால் உங்கள் விளக்கு காரிருள் வேளையில் அணைந்து போகும் என்று சொல்லி வேதம் உங்களை எச்சரிக்கின்றது. நிச்சயமாக உங்கள் விளக்கு காரிருள் வேளையில் அணைந்து போகும். உங்கள் குடும்பமும் தரைமட்டமாகும் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. பெற்றோருக்கு துரோகம் செய்கிறவர்களே, உங்கள் பெற்றோரின் தேவையில் அவர்களை கண்டுகொள்ளாமல் இருப்பவர்களே, இப்பொழுதே மனம் மாறுங்கள். உங்கள் பெற்றோர்கள் முன் மண்டியிட்டு கதறி கண்ணீரோடு அவர்களிடம் மன்னிப்பு கேளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை பற்றி பிடித்துக்கொண்டு பாவ மன்னிப்புக்காக ஆண்டவரிடம் கதறி அழுது மன்னிப்புக்கு வேண்டி ஜெபியுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை மன்னித்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உங்களுக்கு கொடுப்பார். அப்பொழுது நீங்கள் பரிசுத்தமான வாழ்வு வாழ ஆரம்பிப்பீர்கள். கட்டளைகளை கடைபிடித்து மனிதருக்கும் கடவுளுக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்வு வாழ்வீர்கள். உங்கள் பெற்றோரை முழுமனதோடு நேசித்து ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஏராளம் தான தர்மம் செய்யுங்கள். ஏராளம் நற்செயல்களை செய்யுங்கள். வேதத்தை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள். நற்செய்தி பிறருக்கு பறைசாற்றுங்கள். அப்பொழுது உங்கள் விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும். அதி சீக்கிரத்தில் வரவிருக்கும் ஆண்டவரை நீங்கள் சந்திக்க ஆயத்தமாவீர்கள். ஆண்டவரும் உங்களை மகிழ்வான உள்ளத்தோடும் எரிகின்ற விளக்குகளோடும் காணும் பொழுது உங்களை தம்மோடு எடுத்துக்கொள்வார். நித்திய பேரின்ப வீட்டிற்குள் உங்களை தன்னோடு என்றென்றுமாக வைத்துக் கொள்வார். அங்கே நித்தியமாக ஆண்டவரோடு கூட அவருடைய சமூகத்திலே ஆடி பாடி மகிழ்ந்திருப்பீர்கள். சந்தோஷத்தில் திளைத்திருப்பீர்கள். இடையராத ஆண்டவரை போற்றி புகழ்வீர்கள். பிரைஸ் லார்ட். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். Amen. ஆமென். Amen. எங்களை அன்போடு நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் பேசிய அமுத மொழிகளுக்காக நன்றி சுவாமி. நீர் அதி சீக்கிரத்தில் வரப்போகிறீர் என்று சொல்லி நாங்கள் உணர்த்தப்படுகிறோம். எங்களை சுற்றி நடக்கிற எல்லா காரியங்களும் எங்களுக்கு தெள்ளத் தெளிவாக உமது காலடி ஓசை கேட்கிறது என்று சொல்லுகிறதே எங்கள் காதுகள் கேட்கின்றன கர்த்தாவே. உம் வருகைக்கு முன் நடக்க வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டே வருகின்றது. எங்கள் கண் முன்பாகவே நடக்கிறது கர்த்தாவே. எல்லாவற்றையும் காண்கின்ற நாங்கள், கேட்கின்ற நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கின்ற ஒரு விழிப்புள்ள மனநிலைமையை கொடும் ஆண்டவரே. விழித்திருந்து ஜெபிக்கும்படி நிகழப்போகும் மனத்திலிருந்தும் தப்புவதற்கும் மனித மகனாக்கி முன்பாக நிற்பதற்கு வல்லமை பெறுவதற்கும் எப்பொழுதும் நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. தான தர்மங்கள் செய்து ஏழைகளை வாழ வைத்து இறையாட்சி நற்செய்தியை போதித்து ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி உமக்கு உகந்த சாட்சிய வாழ்வு வாழ்ந்து நீர் எப்பொழுது வந்தாலும் உம்மோடு கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட நித்திய வீட்டிற்குள் பிரவேசித்து நித்தியமாக உம்மோடு விண்ணகத்தில் மகிழ்ந்திருக்க எங்களுக்கு அருள் தாரும். நீர் உண்டாக்கிய நீர் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த ஒருவர் கூட ஆண்டவரே விடப்பட்டு போகக்கூடாது கர்த்தாவே. அவர்கள் எல்லோரும் இருளின் மக்களாக இல்லாமல் ஒளியின் மக்களாக வாழவும் நித்திய பேரின்ப வீட்டை சுதந்திரத்துக் கொள்ளவும் கிருபை தாரும். எங்கள் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 என் இயேசு வருகிறார் மேகங்கள் நடுவிலே. என் இயேசு வருகிறார் மேகங்கள் நடுவிலே. மகிமையில் சேர்த்திட மகிமையில் சேர்த்திட மறுரூபமாக்குவார். நம்மை மறுரூபமாக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம்.
நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.